வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி கசப்பை இல்லாமல் பாகற்காய் குக்கர்லேயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம். எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். 2 பெரிய பாவக்காய் எடுத்துருக்கிறேன். அதை இது போல் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஒரு பாகற்காய் எடுத்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம், சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துக்குங்க. இப்போது எல்லாத்தையும் அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய புளியை நல்லா கரைச்சி கொஞ்சமான தண்ணியை இதில் ஆட் பண்ணணும். நல்லா திக்காக இருக்கணும் அந்த புளி, ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். நான் வச்சுருந்த அளவுக்கு தான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது குக்கரை மூடி 5 விசில் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி இது போல் அமுத்தி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈஸியாக கசப்பே தெரியாமல் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அரைமுடி தேங்காயில் ஜீரகம் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை அப்படியே இதில் சேர்த்துக்குங்க. இப்போது ஜாரை நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் அதில் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட பேலன்ஸ் கொஞ்சமாக புளி தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் ரொம்ப சேர்க்க வேணாம், 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இப்போ இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு திக்காக இது போல் கிரேவி இருக்கணும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் குழம்பா கூட இதை வச்சுக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேயாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக மீதி இருந்த புளி தண்ணி கரைச்சி இதில் சேர்த்துருக்குறேன். சாப்பாட்டு கூட நீங்கள் சாப்பிடும்போது இப்படியே சாப்பிட்டுக்கலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி அப்படின்ட்டு எல்லாத்துக்கூடையும் இந்த பாகற்காய் குழம்பு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நல்லாவே இதை சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. கசப்பு உண்மையிலேயே இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்குங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்குங்க. ரொம்ப ஈஸியாக சூப்பராக கசப்பே இல்லாமல் பாகற்காய் செஞ்சாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.